திருப்பதியில் முடி காணிக்கை செய்வதன் பின்னால் இருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி என்றாலே உடனே நம் நினைவுக்கு வருவது 2 விஷயங்கள் தான். ஒன்று லட்டு, இன்னொன்று மொட்டை போடுதல். இப்படி திருப்பதி பெருமாளுக்கு முடி காணிக்கை கொடுக்கும் வழக்கம் வெகு காலமாகவே இருந்து வருகிறது. அந்த வழக்கம் எப்படி தொடங்கியது என்று இப்பதிவில் காண்போம். ஒரு சமயம் நீலாதேவி என்கிற மலை இளவரசி பெருமாளின் மகிமைகளை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக திருப்பதி திருமலைக்கு வந்தார். அந்நேரம் பார்த்து அங்கே பெருமாள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய தலைமுடி காற்றில் லேசாக களைகிறது. முன்பு ஒரு சமயம் பெருமாளுக்காக பால் சுரந்த பசுவின் உரிமையாளர் பசு பெருமாளுக்கு தான் தனது பாலை சுரந்திருக்கிறது என்று தெரியாமல் அதை தாக்க தனது கையில் இருக்கும் ஆயுதத்தை கொண்டு எறிகிறான். அது தவறுதலாக பெருமாளின் தலையில் பட்டு அவருக்கு காயம் ஏற்படுகிறது. இதனால் பெருமாளின் கேசம் சிறிது சிதைந்து விடுகிறது. காலங்கள் கடந்ததும் அந்த வடு மறைந்தது. ஆனால் அங்கே முடி வளரவில்லை. இதை பார்த்ததும் மலை இளவரசி நீலா அவளுடைய தலைமுடியை வேரோடு பிடுங்கி பெருமாள்